என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு அதுவும் என் வீட்டுக்கே வருவேன். நான் அப்பயும் சொன்னேன் வேற யாராவது வீட்டுக்கு போவோன்னு. இவன் தான் கேட்காம இங்கே கூட்டு வந்துட்டான். என்ன நக்கலா? பின்ன உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு உன் வீட்டுக்கு வராம பக்கத்து வீட்டுக்காரா போவாங்க ஓனா முக்கா. ஏண்டா இவன் பிறந்த அன்னைக்கே இவங்க அப்பனுக்கு வாழ்க்கை எடுத்திருக்குமே, அதுக்கப்புறம் எப்படி இவனுக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா? உண்மையிலேயே உன் ஆளோட அண்ணன் தானா? வெரிஃபிகேஷன் பண்றான். நீங்க தான் என் ஆளோட அண்ணனா? ஆமா, இவர் வந்து கிங்கோட மகளை லவ் பண்றாரு. இவர் ஆள் யாருன்னு உலகத்துக்கே தெரியுது. டேய், உன் கூட வந்த எனக்கே தெரியாது உன் ஆள் யாருன்னு. ஒழுங்கு மரியாதையா அவ பேர் சொல்லி கேள்றா. நீங்க தான் என் புஜ்ஜிமாவோட அண்ணனா? ஏண்டா அவ பேரு புஜ்ஜிமாவா? இல்லடா, நான் செல்லமா அவளை அப்படிதான் கூப்பிடுவேன். நீ அவளை செல்லமா புஜ்ஜிமான்னு கூப்பிட்டுக்கோ இல்ல தோசமானு கூப்பிட்டுக்கோ, நான் அதை கேட்கல. அவளோட ஒரிஜினல் நேம சொல்லி கேளு. பஞ்சாயத்து பண்ண வந்த இடத்துல நான் பாட கட்ட வச்சிடாத. அவளோட பேரு வந்து பேரு என்னடா யோசிக்கிற? இல்லடா, அவள்கிட்ட பேசின நாள்ல இருந்து செல்லம்மா புஜ்ஜிமா பேபிமான்னு கூப்பிட்டு அவளோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்க மறந்துட்டேன்டா. பேரு தெரியாதா? இவனை நம்பி வேற ஓவரா சவுண்ட் விட்டேன். அதே கெத்த மீண்டும் பண்ணுவோம். ஆமா, உன் தங்கச்சி பேர் என்ன? அதை எதுக்கு நீ கேக்குற? அதை எதுக்கு நான் உன்னோட சொல்லணும்? இவன் ஒருத்தன் லேடிஸ் ஹாஸ்டல் வார்டு மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கான். இப்படி இல்லாட்ட உன் தங்கச்சி எவன்டா லவ் பண்ணுவான்? மச்சான், நான் லவ் பண்றேன்டா சின்சியரா. நீ புடுங்கி பேரு கூட தெரியல, அவர் சின்சியரா நொட்டுறாராம். சரி, பேரு தான் தெரியல, அவளோட போட்டோ வச்சிருப்பல, அதை காட்டி சொல்றேன். இது கேள்வி. இப்பதான் நீ ஒரு பொண்ணு வீட்டுக்கார மாதிரியே பேசுற ப்ரோ. டேய், அவர் போட்டோ கேட்கறாருல, காட்டு. அதே போட்டோவும் என்கிட்ட இல்லடா. டேய், என்னடா சொல்ற? பேரு தெரியாதுன்னு சரி ஏதோ மறந்துட்டே ஓகேன்னு விடலாம். இப்ப போட்டோ கூட இல்லாம எப்படிறா? ஏன் அவன் உனக்கு போட்டோவே அனுப்புனது இல்லையா? அனுப்புனாரா? வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒன் வீவ்ல அனுப்புனனால எல்லாம் அழிஞ்சு போச்சு. டேய், ஒன் வீவ்ல போட்டோ அனுப்புனா அதை இன்னொரு போனை வச்சு போட்டோவோ வீடியோவோ எடுக்க வேண்டியதானடா. அப்படித்தானே இப்ப இங்க எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதானே உலக வழக்கம். என்ன ப்ரோ? ஒருத்தன் ஆனா உன்னா முறைச்சே பயமுறுத்துறான்டா. டேய், போட்டோ தானே இல்ல, அவளுக்கு போனை போடு, நான் பேசுறேன். அதச்சே, போனை வந்து வீட்லயே விட்டு வந்துட்டா. இப்ப ஒருத்தன் எதை கேட்டாலும் மறந்துட்டு வந்துட்டேன். உன்னை நம்பி எப்படி அவ லவ் பண்ணா? டேய், என்னங்கடா நீங்க டக்குன்னு ஏதாவது ஒரு முடிக்கு வாங்கடா. 1008 வேலை இருக்குடா எனக்கு. சரி, நம்பர் சொல்லு, நான் போடுறேன். அவ நம்பர் எனக்கு மனப்பாடம் இல்லையே. என்னது மனப்பாடம் இல்லையா? மனப்பாடம் பண்ண எதனா ஆத்திச்சூடியா? உன் ஆளோட நம்பர்ரா, பார்த்தோன்னா மைண்ட்ல நிக்கணும். அண்ணே, ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். நீங்களும் வந்ததுல இருந்து பால் அடுப்புல வச்சுட்டு வந்த மாதிரியே பரபரப்பா நிக்கிறீங்க. நீங்க போய் பாலை பாருங்க, நான் இந்த நாயை பாத்துக்கிறேன். மச்சான், பால் டீ நல்லா இருக்கும், குடிச்சிட்டு போமா? உனக்கு இப்ப நான் அதான் ஊத்த போறேன். வா.